மேக்கப்புக்கு நான் காலடி எடுத்து வைப்பேன்னு ஒரு ஐடியாவுமே கிடையாது. 20 இயர்ஸ் மட்டும் எனக்கு ஐலைனரே போட தெரியாது. எல்லாத்துக்கும் சிஸ்டர் தான் கேட்பேன் ஐலைனர் போட சொல்லி. நான் டிக்டாக்ஸ் பார்ப்பேன், முன்னாடி ரீல்ஸ் பார்க்குறப்போ பார்ப்பேன் டிஃப்ரெண்டாக இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் டைம் சென்னை வரப்போ தான் அதை பார்த்த இங்கே இருக்கிற மக்கள் இந்த பார்வை பார்த்தேன். ஆனால் உண்மையிலேயே நான் இது நேரடியாகவே சொல்கிறேன், ரொம்ப பிஸ்னஸாக கொண்டு போகிறாங்க. இந்தியாவில் வந்து ரொம்ப பிஸ்னஸாக கொண்டு போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்னு சொல்கிறாங்க, 3D மேக்கப்னு சொல்கிறாங்க, 4K மேக்கப்னு சொல்கிறாங்க. 4K மேக்கப்னா என்ன தெரியுமா? இப்போ கேமரா செய்கிறாங்கல்ல 4K கிளியர், அந்த கிளியர்லாம் மேக்கப் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் கன பேர் பாதிக்கப்படுறாங்க. செமினார் ஒரு டீச்சர் வைக்கிறாங்களா, அதுக்கு ஒருக்கா கற்றுக்கிட்டாங்கன்னா அப்புறமா அவங்க யோசிக்கிறாங்க அடுத்த என்ன போட்டால் அதே ஸ்டூடெண்ட்ஸை திருப்பி எடுக்கலாம்னு யோசிக்கிறாங்க. ப்ரஷ் மேக்கப்புக்கு என்ன செய்கிறாங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்ததை கஷ்டப்பட்டு இப்போ பணம் இருக்கிறவங்க பரவாயில்ல, நீங்கள் போடுங்க பணத்தை போயிடுங்க. இதில் யார் பாதிக்கப்படுறாங்கன்னா அந்த ஆசையில் இருப்பாங்கல்ல, இந்த பணத்தை எப்படி சம்பாதிச்சிருக்க அப்படி பார்த்துடணும்னு இருப்பாங்கல்ல, என்ன நடக்குதுன்னு அவங்க தான் இங்கே பாதிக்கப்படுறாங்க. பிஃபோர் மேக்கப் வந்து ப்ரிப்பரேஷன் வந்துட்டு இப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. பேசிக் ஸ்கின் ப்ரிப்பரேஷன் பிஃபோர் மேக்கப் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆயிலி ஸ்கின்னுக்கு பண்ண போறீங்கன்னா நீங்கள் வடிவாக கிளான்ஸ் பண்ணிடலாம். இல்லைன்னா ஐஸ் கியூப்ஸ், இப்போ சிவியராக கணக்கு ஆயிலியாக இருப்பாங்கல்ல அவங்களுக்கு சொல்லுங்கள் ஐஸ் கியூப்ஸ் வந்து வைக்க சொல்லுங்கள். ஒரு 10-15 மினிட்ஸ் ஐஸ் கியூப்ஸ் வச்சுட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் அந்த டைம் போடுங்க. பிரைட் வந்து ஸ்விம் பண்ண போகிறாங்க, ஆஃப்கோர்ஸ் நீங்கள் வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்பை வந்து அவங்களுக்கு காட்டலாம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸை வச்சு, அது நார்மல் மேக்கப்பில் செய்கிற ப்ராடக்ட்ஸை வச்சு வாட்டர் ப்ரூஃப்காக கொண்டு வந்து சிலிக்கோன் வந்து தண்ணிக்குள்ளே வந்து ஒட்டாது. ஸோ என்ன பண்ணுறாங்க, அவங்க மேக்கப்பை பண்ணி முடிச்சு தண்ணியை ஊற்றிட்டு டிஷ்யூ பேப்பரால் செஞ்சு காட்டி ஓகே வாட்டர் ப்ரூஃப். இப்போ பிரைட்ஸை வந்து நாங்கள் என்ன தண்ணிக்குள்ளே போட்டு நீண்டவா ஸ்விம் பண்ணவா விட போகிறோம்? இல்லை அது தேவையில்லை. ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் சொல்கிறப்போ 2 பிரைடை வச்சுட்டு இதுக்கு நார்மல் மேக்கப் பண்ணுங்க, இதுக்கு HD மேக்கப் பண்ணுங்கன்னு சொன்னால் மட்டும்தான் நாங்கள் டிஃப்ரெண்ட் பார்க்க முடியும் என்ன பண்ணுறாங்க. சில்வர் மேக்கப், கிஸ் ப்ரூஃப் மேக்கப் கணக்கு இருக்குங்க. கிஸ் ப்ரூஃப் மேக்கப்னா அவங்க நான் டீச் பண்ணுறப்போ அந்த ஃபீட்பேக்ஸ் இருக்குல்ல, அது எனக்கு இப்போ கேட்டாலும் அந்த ஃபுல்லாக இருக்குது. அவ்வளவு நல்லா இருந்துச்சு. கிட்னி பேஷண்ட்ஸ் வந்தாங்க, கேன்சரில் பேஷண்ட்ஸ் வந்தாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் சென்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வந்ததுக்கு பிறகு தான் தெரிஞ்சது அதில் பயன்பட்டவங்க நான் நினைக்கிறேன் ஒரு 10-15% மட்டும்தான் அதால் பிரயோசனப்பட்டிருக்காங்க. ஏன்னா உண்மையிலே முடியாதவங்க மட்டும்தான் வரணும்னு எதிர்பார்த்தேன். விகினூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய பிஎல் மேக்கப் அகாடமியோட CEO லக்ஷா பிரசன்னா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இந்த இண்டஸ்ட்ரி சம்பந்தமாகவும் மேக்கப் சம்பந்தமாகவும் நிறைய கேள்விகள் இருக்கு, கேட்கலாம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய ப்ரொஃபைல் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிச்சு. அதில் எஸ்பெஷலி வந்துட்டு எப்படி லங்கால இருந்து அங்கே ஃப்ரான்ஸ் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு கேள்வியாக இருக்கும். ஸோ அதை பற்றி உங்களால் ஷேர் பண்ண முடியுமா? ஸ்ரீலங்காவில் தான் நான் போன், அங்கேருந்து அங்கே படித்து எல்லாமே அங்கே தான் போன். அதுக்கு பிறகு பேரண்ட்ஸ் அம்மா அப்பா அது தெரியும் தான், எல்லா ஸ்ரீலங்கன்ஸ் பண்ணாலே எங்களுக்கு தெரிஞ்சிடும் போர் அந்த பிரச்சனை இருந்துச்சு அந்த நேரத்தில். ஸோ அம்மா கூட அப்பா கூட எல்லாருமா சேர்ந்து இங்கே வந்துட்டோம். எனக்கு 15 இயர்ஸாக வந்து ஃப்ரான்ஸில் இருக்கு. ஸோ இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே எப்போ வந்தீங்க அண்ட் எப்போ இது கற்றுக்கிட்ட நீங்கள் ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணீங்க? உண்மையாக சொன்னால் இந்த அகாடமி ஸ்டார்ட் பண்ணுவேன், மேக்கப்புக்குள்ளே நான் காலடி எடுத்து வைப்பேன்னு ஒரு ஐடியாவுமே கிடையாது. எனக்கு ஒரு ஐலைனர் கூட 20 இயர்ஸ் மட்டும் எனக்கு ஐலைனரே போட தெரியாது. எல்லாத்துக்கும் சிஸ்டர் தான் கேட்பேன் ஐலைனர் போட சொல்லி. எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று சைடில் வச்சுருந்தேன், எங்கடா போடலாம், என்னடா அதை பிரயோசனப்படுத்தலாம், என்ன பண்ணலான்னு யோசிச்சிருக்கப்போ தான் ஓகே மேக்கப்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு. இப்போ எங்கட யூரோக்கு வந்து 11,000 யூரோஸ்னா எனக்கு 11 lakhs அப்படி வரணும், கரெக்டாக தெரியல, 11 லட்சம் அப்படி இருக்கும் நினைக்கிற உங்களோட ருப்பியில் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு ஃபேமஸான ஒரு பெஸ்டான ஸ்கூலில் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு ஏறுதே இல்லை. ஃபர்ஸ்ட் மந்த் செகண்ட் மந்த் ஐயோ யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு புரிய ஸ்டார்ட் பண்ணிட்டுது. ஓகே. அதுக்கப்புறம் ஆசை வந்துட்டுது, கத்துக்கணும் இதுல என்ன இருக்குன்னு. அப்புறமா நான் எப்படி சொல்றது, எப்ப பார்த்தாலும் அதிலே இன்வால்வ்மெண்ட், அதிலே ட்ரை பண்ணி நான் பயோ சயின்ஸ் படிச்சிருக்கேன். ஸோ அப்போ எனக்கு அந்த அம்மா வந்து எங்களோட அம்மா டீச்சராக இருக்கா, இங்கிலீஷ் டீச்சர். ஸோ அவள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாள், ஐப்ரோ கூட என்ன ஷேப் பண்ண விட மாட்டான். நான் நினைக்கிறேன் 20 இயர்ஸ்க்கு பிறகு தான் அவங்க விட்டாங்க. எனக்கு ஆசை இப்போ வந்து ஆசை வந்துருச்சு. ஆசை வந்ததுக்கு பிறகு அதை கரெக்டாக கொண்டு வந்துட்டேன். ஓகே. ஸோ இதுதான் உங்களுடைய ஜேர்னி இல்லையா? டோட்டலாகவே அகாடமி ஸ்டார்ட் பண்ணது எப்படி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸோ நான் வந்து படித்து முடிச்சதுக்கு உடனே மேக்கோஸ்மெட்டிக் ஃப்ரான்ஸில் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அங்கே வந்து ஒர்க் எடுத்துட்டேன். அதில் வந்து ஐ திங்க் அதுவும் ஒரு பெரிய ஸ்டோரி. நான் வந்து அதுக்கே யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன பண்ணலான்னு. ஓகே அம்மா சொன்னாங்க, தங்கச்சி சொன்னாங்க, என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க ஓகே ட்ரை பண்ணி பாருங்களேன்.
போனால் ஒரு 5 இன்டர்வியூஸ் இருந்துச்சு. ஸோ கிடைச்சிச்சு. மெக்குல ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ சின்னல தான் ஸ்டார்ட் பண்ணேன். எப்படின்னா ப்ராடக்ட்ஸ் வந்து விற்பாங்கல்ல, சேல்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ப்ரொமோஷன் ஆகி இப்போ அங்கே ட்ரெயினர் ப்ளஸ் வந்து ப்ராடக்ட் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கு நாங்கள். ஓகே. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தா எனக்கு டைமிங் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. ப்ரைடல் ஒர்க் செய்கிறதுக்கு டைமிங் பிரச்சனையாக இருந்துச்சு. ஏன்னா இங்கே எல்லாம் முகூர்த்தம் வந்து சாட்டர்டே சண்டேஸ் தானே வரும் முகூர்த்தம் எல்லாமே. அப்போ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. என்ன பண்ணலாம், இந்த கற்றுக்கிட்டதை மெக்கில் மட்டும் வச்சிருக்காம வெளியாக்களுக்கு வந்து வெளி ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்க ஆசைப்படுவாங்கல்ல, அவங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு தான் இப்படி பேல் மேக்கப் அகாடமின்னு ஒரு அகாடமி வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு பிறகு அதை மெதுவா ரொம்ப பெரிய அகாடமியெல்லாம் இல்லை, ஆனால் ரொம்ப மெதுவாக நான் கண்டுட்டு இருக்கேன். ஃப்ரான்ஸ்க்கும் இந்தியன் மார்க்கெட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருந்துருப்பீங்க. இப்போ ஃப்ரான்ஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே நீங்கள் பிரைட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க அவங்களுடைய அட்டையரில் அப்படிங்கிறது பார்த்தா, இங்கே வந்து ஹெவி ஆரி ஒர்க், பிரைடல் ப்ளவுஸ் அதெல்லாம் பயங்கரமாக வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. டிப்பிக்கல் சவுத் இந்தியன் லுக் அதெல்லாம் இருக்கும். பட் ஃப்ரான்ஸில் கொஞ்சம் லைட்டாக ஒரு வெஸ்டர்ன் டச்சும் இருக்கும், ட்ரெடிஷ்னல் டச்சும் இருக்கும், ரொம்ப சிம்பிளான ஒரு சாரீ. ஸோ நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அங்கேருந்து இங்கே நீங்கள் பார்க்குற வித்தியாசங்கள் என்ன? எனக்கு ஃபர்ஸ்ட் டைமாக புரியலை. நான் டிக்டாக்ஸ் பார்ப்பேன், முன்னாடி ரீல்ஸ் பார்க்குறப்போ பார்ப்பேன் டிஃப்ரெண்டாக இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் டைம் சென்னை வரப்போ தான் அதை பார்த்தேன். இங்கே இருக்கிற மக்கள் இந்த பார்வை பார்த்தேன். ஆனால் உண்மையிலேயே நான் இது நேரடியாகவே சொல்கிறேன், ரொம்ப பிஸ்னஸாக கொண்டு போகிறாங்க. ஒரு இங்கே இந்தியாவில் வந்து ரொம்ப பிஸ்னஸாக கொண்டு போகிறாங்க. இது தப்பான பார்வையில் நான் உங்களுக்கு தப்பாக கொண்டு போகணும்னு இல்லை, ஆனால் பிஸ்னஸ் இந்த பார்வையில் பார்க்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்னு சொல்கிறாங்க, 3D மேக்கப்னு சொல்கிறாங்க, 4K மேக்கப்னு சொல்கிறாங்க. 4K மேக்கப்னா என்ன தெரியுமா? இப்போ கேமரா செய்கிறாங்கல்ல 4K கிளியர், அந்த கிளியர்ல மேக்கப் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு சார்ஜ் பண்றாங்க. இதுல கன பேர் பாதிக்கப்படுறாங்க. கிஸ் ப்ரூஃப் மேக்கப்னு சொல்றாங்க, கோல்டு மேக்கப், சில்வர் மேக்கப், இப்படி ரொம்ப நேம வச்சு பிசினஸ் ரீதியா கொண்டு போறாங்க. என்ன சொல்றீங்க? இதுக்கு தானே எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்றாங்க. இப்போ இதுக்கு இப்ப பேசிக்கா மேக்கப் கத்துக்கிறவங்க அடுத்தது இந்த கிளாஸ்க்கு போறாங்க, வாட்டர் ப்ரூஃப் மேக்கப், HD மேக்கப்னு அடுத்தடுத்த கிளாஸ்க்கு போறாங்களே. இப்ப எப்படின்னா ஒரு செமினார் ஒரு டீச்சர் வைக்கிறாங்களா, அதுக்கு ஒரு கத்துக்கிட்டாங்கன்னா அப்புறமா அவங்க யோசிக்கிறாங்க அடுத்து என்ன போட்டா அதே ஸ்டூடெண்ட்ஸ் திருப்பி எடுக்கலாம்னு யோசிக்கிறாங்க. சோ அடுத்த டெக்னிக் போறாங்க, டன் ஏர் பிரஷ் மேக்கப். ஏர் பிரஷ் மேக்கப்புக்கு என்ன செய்யறாங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்ததை கஷ்டப்பட்டு, இப்ப பணம் இருக்கிறவங்க பரவாயில்ல, நீங்க போடுங்க பணத்தை போயிடுங்க. இதுல யார் பாதிக்கப்படுறாங்கன்னா அந்த ஆசையில இருப்பாங்கல்ல, இந்த பணத்தை எப்படி சம்பாதிச்சிருக்க போய் பாத்துறணும்னு இருப்பாங்கல்ல, என்ன நடக்குதுன்னு அவங்க தான் இதுல பாதிக்கப்படுறாங்க. இன்டர்நேஷனல் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க, வாட்டர் ப்ரூஃப் அண்ட் மேக்கப்புக்கு வந்து யூஸ் பண்றாங்க. சோ நீங்க வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் வந்து நீங்க டீச் பண்றா, அந்த எப்படி சொல்றது, பிரைட் வந்து ஸ்விம் பண்ண போறாங்கன்னா ஆஃப்கோர்ஸ் நீங்க வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்பை வந்து அவங்களுக்கு காட்டலாம். ஓகே. அதுலயும் வந்து வாட்டர் ப்ரூஃப்க்கு ப்ராடக்ட்ஸ் இருக்குது தனியா. வாட்டர் ப்ரூஃப்னா A to Z வந்து நீங்க வாட்டர் ப்ரூஃப் மட்டுமே நீங்க மேக் பண்ணி மட்டுமே செய்யணும். இவங்க என்ன பண்றாங்கன்னா அதே இன்டர்நேஷனல் ப்ராடக்ட்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சேனல்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த ப்ராடக்ட்ஸை வச்சு, அது நார்மல் மேக்கப்ல செய்யற ப்ராடக்ட்ஸை வச்சு வாட்டர் ப்ரூஃப்க்கு கொண்டு வந்து சின்ன விஷயம். இப்ப சிலிக்கான் இருக்கு தனி, இப்ப எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் சிலிக்கான் போடுறாங்க. சிலிக்கான் வந்து தண்ணிக்குள்ள வந்து ஒட்டாது. ஸோ என்ன பண்றாங்க, அவங்க மேக்கப் பண்ணி முடிச்சு தண்ணியை ஊத்திட்டு டிஷ்யூ பேப்பரால செஞ்சு காட்டி ஓகே வாட்டர் ப்ரூஃப். இப்போ பிரைட்ஸை வந்து நாங்க என்ன தண்ணிக்குள்ள போட்டு நீண்டவா ஸ்விம் பண்ணவா விட போறோம்? இல்ல, அது தேவையில்லை. இப்ப அதே மாதிரி ஏர் பிரஷ் மேக்கப்னு சொல்றாங்க. அதுக்கும் எனக்கு ஒரு பெரிய ஒரு கவலை இருந்துச்சு. ஏர் பிரஷ் வந்து கத்துக்கிறது தப்பு கிடையாது. ஆனா A to Z, இப்ப ஐ மேக்கப், ஐப்ரோ, ஃபேஸ் எல்லாமே ஏர் பிரஷ்ல ஒரு கத்து கொடுப்பாங்களா ஒரு டீச்சர், அவங்க போய் படிக்கலாம். ஓகே. இப்ப ஃபவுண்டேஷன் மட்டும் ஏர் பிரஷ்ல போடுறது இல்ல, எல்லாமே ஏர் பிரஷ்ல போட முடியும். ஐப்ரோஸ் பண்ணுவாங்க, ஐ ஷேடோ பண்ணுவாங்க, எல்லாம் A to Z வந்து ஏர் பிரஷ்ல பண்ணுவாங்க. இப்போ என்னன்னா எதுக்காக ஃபவுண்டேஷனுக்கு மட்டும் ஏர் பிரஷ் தேவையில்லைன்னு சொல்றேன்னா, இப்ப வர ஃபவுண்டேஷன் பழைய காலத்துல வந்து ஏர் பிரஷ்க்கு வந்து சிலிக்கான் அதெல்லாம் போட்டு அதுக்குரிய மேக்கப்பை செஞ்சாங்க. இப்ப வர ப்ராடக்ட்ஸ்ல எல்லாமே ஏர் பிரஷ் ஃபினிஷிங்ல தான் அந்த சிலிக்கான் எல்லாம் போட்டு செய்யறாங்க. இப்ப இதுல நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் தப்பு ஃபுல்லா இருக்குன்னு சொல்லல. இப்ப மேபி மேக்கப் ஆர்டிஸ்ட் காட்டுறதால பிரைட்ஸ் வந்து அதை கேட்கறாங்கன்னா தெரியல, இல்ல பிரைட்ஸுக்கு போதிய அளவு நாலேஜ் கொடுக்கல, இப்படி இல்ல மேபி அதுதான் ப்ராப்ளம். மேபி இருக்கலாம். இதுதான் வந்துட்டு ஹையஸ்ட், இதுதான் நல்ல ஃபினிஷ் அப்படிங்கறப்ப அவங்க சரி ஓகே நம்ம இந்த ப்ராடக்ட் போய்க்கலாம், இந்த மேக்கப் போய்க்கலாம், HD மேக்கப் போய்க்கலாம், அவங்களும் வந்துடுறாங்க. இன்ட்ரோடியூஸ் பண்றது இந்த சைடு தானே இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. மார்க்கெட்ல என்ன இருக்கோ அத அவங்க கேட்பாங்க. செமினார்ல ஒரு பொண்ணு வந்து ஒரு போட்டோ காட்டி கேட்டாங்க, அதுல வந்து பச்சையா இருந்துச்சு. அப்ப நான் உடனே கேட்டேன் ஏர் பிரஷ்ல செஞ்சீங்களான்னு. ஓமன் சொன்னாங்க. அப்ப என்னன்னா யாருக்கு மேக்னி ப்ரோன் ஸ்கின், போஸ் வந்து ஓப்பன் கூடவா இருக்கிறவங்களுக்கு ஏர் பிரஷ் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணா அந்த இப்போ ஒரு ஒரேஞ்ச் இருக்குல்ல, ஒரேஞ்சின் ஸ்கின்னை யோசிச்சு பாருங்க, குட்டி குட்டி போஸ் மாதிரி இருக்குல்ல, அதுல போயிட்டு நாங்க
ஃபவுண்டேஷன் எடுத்து ஃபாஸ்டா அப்ளை பண்ணா என்னங்க நடக்கும்? அதுக்குள்ள போகாது இல்ல, திருப்பி வெளியில வந்துடும். இதுவே சாஃப்டா அப்ளை பண்ணா மட்டும்தான் அந்த ஸ்கின்னை வந்து எங்களால உள்ள கம்ப்ளீட் பண்ண முடியும். அதேதான் அந்த டெக்னிக் தான் அந்த மேக்கப் லைன். எல்லாமே தெரிஞ்சு பண்றப்போ ஓரளவு ஒர்க் அவுட் ஆகும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஏர் பிரஷ் ஒரு டீச்சர் வந்து கத்துக்கிறதுல தப்பு கிடையாது. ஒரு டீச்சர் வந்து A to Z வந்து ஏர் பிரஷ்ல கத்து கொடுத்தாங்கன்னா தைரியமா நம்ம இப்ப படிக்கலாம். என்ன பிரயோசனம் இருக்கு? ஃபவுண்டேஷனுக்கு மட்டும் தேவையே கிடையாது. அது பிசினஸ் தான் எந்த கண்ணுக்கு தெரியுது.